இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது உப்புமா. என்னடா உப்புமாவான்னு நினைக்காதீங்க. உப்புமா கூட எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறது, உப்புமா வேணான்னு சொல்கிறவங்கள எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கப்பு ரவா எடுத்துக்கோங்க. நான் நாகா ரவா தான் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் நல்லா அடி கனமான கடாய் தாங்க எடுத்துக்கணும். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் முத்தாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவாவை. அப்புறமா பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகா, கேரட் 1 துருவி வச்சுக்கணும். இஞ்சி துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருங்க. ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறமா கேரட்டும் போட்டுருங்க. தண்ணி வந்து ஒரு கப்புக்கு 2.5 கப்பு ஊற்றணும். நாகா ரவா தண்ணி கொஞ்சம் இழுக்கும். ப்ளஸ் இந்த கடாயும் ரொம்ப கனமான கடாய், அதனால தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. நல்லா தண்ணி கொதிச்சக்கப்புறமா ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விடாமல் கலந்து மூடி வச்சுருங்க. நல்லா ஃபுல் சிம் வச்சு மூடி வச்சிடணும். திரும்ப நடுவில் கொஞ்சம் கலரி விட்டு திரும்ப மூடி வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்துடும். வெந்தக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டிங்கன்னா உப்புமா ரெடி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.